ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா we have to find a series of strings. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா s of 1 0ல் இருக்கு, s of 2 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். அதாவது ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கு அது கூட ஒரு 1 கன்காட்டேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் இருக்குல்ல அதை இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட்னா 1 0 மாற்றணும், 0 1 மாற்றணும். ஸோ 0 1 மாற்றணும், அதை ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணாலும் அதே ஒரு வழி தான் இருக்குது, அதை போட்டுக்கணும். அதான் இது. இப்போ அடுத்த ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணிக்கணும், இதை இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் பண்ண என்ன ஆகும் 1 அப்புறம் 0 0. இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணால் 0 0 1, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டே போகணும். இப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா ஒரு கேத் ஸ்ட்ரிங், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் nth ஸ்ட்ரிங்கில், அதாவது 4th ஸ்ட்ரிங்னு வச்சுப்போம். இந்த 4th ஸ்ட்ரிங்கில் கேத் பிட்டு 0வா 1ஆன்னு கேட்குறாங்க. கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4th பிட்டுன்னு வச்சுப்போம். இப்போ 4th பிட்டுக்கு நீங்கள் போகணும். இப்போ நீங்கள் எப்படி ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணுற பார்த்தோம்னா எப்போதுமே வந்து இதில் மிடில் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு 1 ஆட் பண்ணுறோம், அப்புறம் அந்த போர்ஷனை திருப்பி போடுறோம். அப்போ மிடில் வேல்யூ 1ன்னு தான் இருக்கும். கரெக்ட். எல்லாத்துலேயே பார்த்தீங்கன்னா மிடில் வேல்யூ 1ன்னு தான் இருக்கும். ஏன்னா நடுவில் 1 ஆட் பண்ணிட்டு தான் இன்னொரு போர்ஷனையும் போடுறோம். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி லாஜிக் பண்ணலாம்னா யூ கேன் டூ அ பைனரி சர்ச். இங்கே ஒரு ஸ்டார்ட் பாயிண்டர், இங்கே ஒரு எண்ட் பாயிண்டர் லென்த்தில். ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், கே வேல்யூ வந்து 4ன்னு வச்சுப்போம். மிடில் வேல்யூ கண்டுபிடி. மிடில் வேல்யூ கேக்கு ஈக்குவலான்னு பாரு. ஃபஸ்ட்டே கேக்கு ஈக்குவலாக இருந்தால் மிடில் வேல்யூ என்ன 1, ஏன்னா பிட்டு செட்டாக இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. இப்போ கே வேல்யூ லெஃப்ட் சைடில் வருதா ரைட் சைடில் வருதான்னு பாரு. ஓகே, இப்போ மிடில் வேல்யூ என்ன இருக்கும், கண்டிப்பாக கே வந்து 4னா ஜாஸ்தியாக இருக்கும் மிடில் வேல்யூ. கே லெஃப்ட் சைடில் வருது, அதனால என்ன பண்ணணும், எண்டு பாயிண்டர் தூக்கி இந்த சைடு நவுத்தணும். ஓகே ஓகே, ஸோ அப்போ மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு போகலாம் இல்லை ரைட் சைடு போகலாம். ஓகேவா? ஆனால் நம்ம லெஃப்ட் சைடு போகிறோன்னு வச்சிங்களேன், ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கை தான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருப்போம். கரெக்டா? ரைட் சைடு போகும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரீவியஸ் இங்கே இன்வெர்ட் பண்ணியிருப்போம். ரைட். ஸோ இன்வெர்ட் பண்ணி இங்கே போட்டிருப்போம். ரைட். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு, இப்போ சப்போஸ் கே வந்து இந்த 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 இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க, 0 1 0 1 2 0லேருந்து ஆரம்பிக்குதா 1லேருந்து ஆரம்பிக்குது, கேத்து 1லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 1 2 3 4. இப்போ 4 வருது, நம்ம மிட்டும் இங்கே 4ல் வருதுன்னா இது என்ன பிட்டோ செட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம லெஃப்ட்டுக்கு போனோம் அப்படின்னா எண்டை இந்த பக்கம் நவுத்தணும் அப்படின்னா. ரைட். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பக்கம் நவுத்துறோன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பக்கம் நவுத்துனாலும் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே சென்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி ஃப்ரேம் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் பைனரி சர்ச் எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து கேத் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். கேத் இண்டெக்ஸில் 0வா இருக்கா 1ஆ இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நம்மளோட வேலை தான். சப்போஸ் இப்போ கே வேல்யூ வந்து நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ வந்து என் வேல்யூ வந்து 3 அப்படின்னா என் வேல்யூ வந்து 3, கே வேல்யூ வந்து 2. செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்னால் என்ன 1 2, இந்த இடத்துல என்ன பிட்டு 1ஆ 0 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட்டு கண்டுபிடிக்கிறோம். மிட் என்ன, இந்த டோட்டல் லென்த் இருக்குல்ல, டோட்டல் லென்த் என்ன 2n - 1, அதுதான் டோட்டல் லென்த் ஆஃப் S3. அதாவது 2^3 - 1 7 டிஜிட்ஸ், அதுதான் டோட்டல் லென்த்து. 2n பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் n பண்ணிக்கிறேன். ஏன்னா 2n-ம் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் n-ம் சேம். ஓகே, ஸோ இது எப்படி சேமு, 1 2 4 8 16 இது எல்லாமே 2 பவர் நம்பர்ஸ். கரெக்டா? which is இது 2^0, இது 2^1 2^2 2^3 2^4. ஓகே, இப்போ 2^4 நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 1-ஐ 4 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணு, இந்த இடத்துக்கு வந்துருமா. இதுதான் 2^4 பிட் வைஸில்.
ரைட். ஸோ அது -1 அதுதான் லென்த்து. ஓகே, இப்போ இதில் நான் வந்து லெஃப்ட் சைடில் கேத் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லென்த்தில் முதல்ல மிட்டை கண்டுபிடிச்சிடுறேன். மிட்டை கண்டுபிடிச்சிட்டு மிட்டு எப்போவுமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மிட்டு 1 தான் இருக்கும். ஓகே, மிட்டை கண்டுபிடிச்சிடுறேன். நம்ம இன்வெர்ட் 0 இல்லைனா 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். 1 தான். ஓகே, சப்போஸ் இந்த கேஸில் கே என்னது 2. ஓகே, கே மிட்டை விட கம்மியாக இருக்குது. கே மிட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கிடையாது. அப்போ கரெக்டாக அப்போ இதில் தான் இருக்குது. இது நத்திங் பட் த ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங். ஸோ ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்குக்கு போகணும் நம்ம. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோன்னா லெஸ் தென் மிட்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா லென்த் இருக்குல்ல, டோட்டல் லென்த்து அது டிவைடட் பை 2. லென் இஸ் ஈக்குவல் டு இதான மிட்டு -1 அது இவ்வளோ தான் லென்த்து, விச் இஸ் வாட் 1 2 3 தான் லென்த்து. கரெக்ட். இப்போ மிட்டு கண்டுபிடிச்சோம். கே நம்ம இந்த பிட் போர்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த பிட் போர்ஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம், நம்ம இது தேவையில்லை இதுக்கப்புறம். அப்போ நம்ம லென் என்ன பண்ணுறோம் டோட்டலாக 3 ஆக்கிடுறோம். ஓகே, 3 ஆக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வாட்டியும் ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்குக்கு போகிறோம். இது என்ன நத்திங் பட் ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங். கரெக்டாக ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்குக்கு போகிறோம். ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்குக்கு போகிறோம். ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் போயிட்டு இப்போ கே வேல்யூ என்னது 2. கரெக்டா? அப்போ கே வேல்யூ வந்து கே வேல்யூ 2 இருக்குது. இப்போ n மைனஸ் பண்ணி முடிஞ்சிச்சா, n மைனஸ் மைனஸ். இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங்குக்கு போகிறோம். போயிட்டு இப்போ மிட் என்னது லென் ப்ளஸ் 1 டிவைட் பை 2. மிட் என்னது லென் ப்ளஸ் 1 என்னது 4/2 2. இதான் 2. இப்போ மிட்டும் லென்னும் சேம். அப்போ என்னது இந்த வேல்யூ 1 தானே, 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். இது ஒரு கேஸ். ரைட். அப்போ லூப்பில் ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன்னா n3னா ஒரு வாட்டியும் பின்னாடி போகிற 1 இருக்கிற வரைக்கும். ஸோ லூப்பில் நீ என்ன மைனஸ் பண்ணிகிட்டே இருக்கிற. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் டூயிங். Okay, I think you can put this here also. See, when you have a code like this, right? Okay, let's finish this logic. So, இப்போ next case என்ன அப்படின்னா k value வந்து 6ன்னு வச்சுப்போம். 1 2 3 4 5 6 k value 6. இதில் எந்த பிட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு மிட்டு கண்டுபிடிக்கிற. மிட்டு என்ன, இது லென் ப்ளஸ் 1 டிவைட் பை 2. இதுதான் மிட்டு. ஸோ மிட்டை கண்டுபிடிச்சிட்டேன். லென் ப்ளஸ் 1 டிவைட் பை 2. கே வேல்யூ மிட்டுக்கு ஈக்குவல் கிடையாது. ஓகே, இப்போ கே வேல்யூ மிட்டை விட ஜாஸ்தி. ஓகே, ஸோ இந்த பார்ட் உனக்கு எப்படி வந்துச்சு, இந்த பார்ட்டை இன்வெர்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுறதுனால வந்துச்சு. கரெக்டா? இன்வெர்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுறதுனால தான் வந்துச்சு உனக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணால் இங்கே இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே 0ன்னு இருந்தால் இங்கே 1ன்னு மாறப்போகுது. ஓகே, இன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், இன்வெர்ட் பண்ணிட்டோம். இன்வெர்ட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டோம் நம்ம. இப்போ அது சும்மா ட்ரூன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஏற்கனவே என்ன ஐ திங்க் யூ கேன் புட் இன்வெர்ட் as 1 here. அதுக்கப்புறம் இன்வெர்ட் எங்கேயுமே மாற்றலாம். நம்ம இந்த இன்வெர்ட் இங்கே 1ன்னு கூட போட்டுக்கலாம். இன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ திங்க் யூ கேன் புட் இட் 1. ஓகே, ஸோ இப்போ கே வேல்யூ 6ன்னு இருக்குது. கரெக்டா? இது எந்த பொசிஷனு, இந்த பொசிஷன். இந்த பிட்ஸை தான் ஏதோ இன்வெர்ட் பண்ணி ரிவர்ட் பண்ணி இங்கே மாற்றிருக்கோம். இப்போ இந்த இடத்துல கே வேல்யூ 6னா இந்த பிட்ஸு தான் இங்கே போயிருக்குது. நம்ம அடுத்து இந்த இதுக்கு போகிறோம். இந்த இடத்துல அந்த பிட் பொசிஷன் என்னவா இருக்கும், கே வேல்யூ என்னவா இருக்கும், இந்த ஸ்ட்ரிங்கில் 6ஆக இருக்குன்னா இந்த இடத்துல என்னவா இருக்கும், யோசிச்சு பாருங்க. இந்த பிட்ஸு தான் நம்ம இன்வெர்ட் பண்ணி ரிவர்ட் பண்ணிக்கோம். கரெக்டாக? ஸோ இதை ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி இன்வெர்ட் பண்ணு 1 1 0, திருப்பி இதை ரிவர்ட் பண்ணு 0 1 1. இது வந்துருச்சா? அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் 6 தேடணும்னா இந்த ஸ்ட்ரிங்கில் எங்கே தேடணும், இது செகண்ட் பிட்டு. கரெக்டாக? இங்கே செகண்டில் தேடணும் இந்த ஸ்ட்ரிங்குக்கு போகும்போது. ரைட். அப்போ இங்கே 6னா நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் வேல்யூலேருந்து இதை அப்படியே மைனஸ் பண்ணணும்.
இந்த கே வேல்யூ இருக்குல்ல இதை அப்படியே மைனஸ் பண்ணணும். டோட்டல் லென்த் என்ன 7, கே வேல்யூ என்ன 6, மைனஸ் பண்ணிக்கோ. மைனஸ் பண்ண என்ன 1ன்னு வருது. ஓகே, விச் வாட் 0th இண்டெக்ஸ் ரைட், இங்கே வருது. ஸோ அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கோ. ஸோ இங்கேருந்து செகண்ட் பிட்டை நம்ம செட் பண்ணணும். ஸோ இதில் 6ஆக இருந்தால் டோட்டல் லென்த் மைனஸ் கே ப்ளஸ் 1 அந்த பிட்டை தான் இங்கே செட் பண்ணுவோம். ஸோ புது கே வேல்யூ வந்து இதுதான் டோட்டல் லென்த் மைனஸ் கே ப்ளஸ் 1. இங்கே போகும்போது லென்த் என்ன ஆகிடும், அடுத்தது ப்ரீவியஸ் லூப்பில் ஒரு வாட்டி மேலே போகும்போது லென்த் என்ன ஆகிடும், மிட்டு -1 தான். ஏன்னா மிட்டுலேருந்து பாதியாக குறையுதுல்ல. இங்கே 7 இருக்குது, இங்கே போகும்போது லென்த்து 3ன்னு ஆகிடுதுல்ல. அப்போ திருப்பி இதையே பண்ணணும் நம்ம. ஓகே, ஒன்ஸ் நம்ம இன்வெர்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, ஸோ எங்கேயாவது மிட்டு மேட்ச் ஆச்சு, கே மிட்டுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஓகே. மிட்டுக்கு மேட்ச் ஆகாமல் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், என் வந்து 0, என் வந்து 1 ஆகிடும். 1 ஆகிடுதான் என்ன இண்டெக்ஸ் இது, என்ன வேல்யூ வருது, 0 வருது. கரெக்டா? ஆனால் நம்ம இன்வெர்ட் சைடுக்கு போயிருந்தோம்னா இந்த 0க்கு பதிலாக நம்ம 1ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபைனலாக என் வேல்யூ வந்து 1 இருக்குன்னா இன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இன்வெர்ட் பண்ணியிருந்தா நம்ம 1ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணலன்னா S1 என்ன 0வே ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இந்த லாஜிக் மெயினாக என்னென்னா, நம்ம டோட்டல் லென்த் S4னா டோட்டல் லென்த் கண்டுபிடிச்சிடுறோம். கண்டுபிடிச்சிட்டு மிடில் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 1 ரைட். நம்ம லெஃப்ட் இதுக்கு போகும்போது மிடில் மேட்ச் ஆச்சுன்னா மிடில் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 1 ரைட். ஆனால் ரைட் சைடுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு ஒரு ஃப்ளாக் மட்டும் செட் பண்ணிடுவோம் இன்வெர்ட் பண்ணிட்டோன்ட்டுன்னு. அப்புறம் ரைட் சைடில் போகும்போது நம்ம இதுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேவோட இண்டெக்ஸ் மாறும். இந்த லென்த்தில் வந்து கேவோட இண்டெக்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8, 9 இருக்குது அப்படின்னா இங்கே போகும்போது அது கம்மியாகும். எவ்வளோ கம்மியாகும், லென் மைனஸ் கே ப்ளஸ் 1 ஆகிடும் நியூ இது. ஒரு வாட்டியும் மேலே போக என்ன ஆகும், உங்களுடைய லென்த்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆல்வேஸ் மிடில் எவ்வளோ இருக்குதோ மிடில் -1 தான். இதானே உங்களுடைய ஓல்டு ஸ்ட்ரிங்கு, இதான மிட்டு. ஸோ மேலே ஒரு வாட்டியும் லூப்பில் உங்கள் லென்த்து மிட் -1 ஆகிட்டே போகும் ரைட். நீ கே வேல்யூ ரைட்டில் இருந்தால் என்ன பண்ணணும், இன்வெர்ட் பண்ணணும். ரைட்டில் இருந்தால் இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணி இப்படி மேலே போயிட்டே வர, எங்கேயாவது மிட்டு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இன்வெர்ட் ட்ரூவாக இருந்தால் நீ 0 ரிட்டர்ன் பண்ணணும். இன்வெர்ட் 1ஆக இருந்தால் 0 ரிட்டர்ன் பண்ணணும். இன்வெர்ட் எல்லாம் 1 ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஃபைனலாக இங்கே வந்துருச்சு அப்படின்னா இன்வெர்ட்டை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன்.